நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஹலோ ஹலோ, நான் குமார் பேசுறேன். என்ன மிஸ்டர் குமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கா? உங்க பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஃபைன். கொட்டேஷன் இன்ஃபர்மேஷன் வரலையா மேடம்? என்னங்க கொட்டேஷன் இன்ஃபர்மேஷனா? எஸ் ஓ, ஆஃபீஸ்ல இருந்து அனுப்பலையா? எஸ். இதோ ஒரு நிமிஷம் இருங்க. சாரி, ஒன் மோமெண்ட். ஹலோ, விஜய் எங்க? விஜய் மேடம் வந்து செகண்ட் யூனிட் போயிருக்காங்களா? இல்ல மேடம், இன்னைக்கு வரல மேடம். வரலையா? ஏன் தெரியல மேடம். சரி, வாங்க. மேனேஜர் வர சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இன்ஃபர்மேஷன் அனுப்புறேன். ஓகே மேடம். ஓகேங்க. தேங்க் யூ. நமஸ்காரம் மேடம். வணக்கம். விஜய் ஏன் வரல? தெரியல மேடம். தெரியலையா? உங்களுக்கு அது கூட தெரியாதா? மேடம், நான் என்ன பண்றது மேடம்? இந்த ஆபீஸ்ல என்ன யார் மேடம் மதிக்கிறாங்க? இத பாருங்க, இந்த விஜி பொண்ணு ஏற்கனவே என்ன மதிக்காது. இப்ப கேட்கவே வேணாம், யோகி சாரோட ஒய்ஃப் வேற. என்ன யார் மேடம் மதிக்கிறாங்க? இத ஏற்கனவே உங்ககிட்ட பல தடவை. கொஞ்சம் புலம்புறதை விட்டுடுங்க. விஜய் ஏன் வரலன்னு மட்டும் சொல்லுங்க. தெரியல மேடம். அவங்க ஒண்ணு இந்த லீவ் சரி, லெட்டர் போதும், ஏதாவது. போயிட்டு வாங்க. மார்னிங் மேடம். மார்னிங். விஜய் ஏன் வரல? ஜுரம். ஜுரமா? 2 நாள் உடம்பு சரியில்லை. ஜுரம்? இந்த ஆபீஸ்ல எல்லாருக்கும் ஜுரம், ஜலதோஷம் எல்லாம் வரும். எனக்கு மட்டும் ஒண்ணுமே வர மாட்டேங்குது. எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு லீவ் எடுக்கிறாங்க, போறாங்க. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ்? எதுக்கு? யாருமே வேண்டாம், பேசாம எல்லாரும் போயிடுங்க. இதெல்லாம் எதுக்கு? என்னாச்சு மேடம்? ஒண்ணு இல்ல. காவேரியோட அம்மா வீட்டுக்கு வந்தது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உண்மையா சொல்லுங்க. எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. காவேரிக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்படி திடுதிப்புன்னு வைதேகி இப்படி முழுசா வந்து நிப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவர் எனக்கு துரோகம் பண்றாரா, இல்ல நான் உங்களுக்கு துரோகம் பண்ணேனான்னு எனக்கு மனசுல ஒரு மாதிரியா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் மறந்துடுங்க. பிரச்சனைகளை விட்டுடுங்க. நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சறுக்குச்சுன்னா ஃபர்தரா எந்த அடியும் எடுத்து வைக்காதீங்க. கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா அவர்கிட்ட விட்டுடுங்க. இல்ல காலத்தை நம்புங்க, காலம் பதில் சொல்லும். மேடம், ஏன் நீங்க கிருஷ்ணா சார் கிட்ட பேச மாட்டேன்றீங்க? நான் உங்க மேல எவ்வளவு அன்பு மரியாதை வச்சிருக்கணும், அதே மாதிரி கிருஷ்ணா சார் ராமு சார் மேல வச்சிருக்காரு. நான் உங்களை சப்போர்ட் பண்ற மாதிரி அவர் ராமு சாரை சப்போர்ட் பண்ணி ஒரு 2 வார்த்தை பேசிட்டாரு. ஏன் கோவப்படுறீங்க? இப்பதானே சொன்னீங்க பிரச்சனை பத்தி எதுவும் யோசனை பண்ண வேண்டாம், எல்லாம் தானா சரியா போகணும். எல்லாம் சரியா போகும். எனக்கு எங்கேயாவது போகணும்னு தோணுது. விஜய் உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல, வாங்க விஜய் போய் பார்க்கலாம்.
வாங்க மேடம். மேடம் ஒரு நிமிஷம். விஜய்க்கு ஃபீவர் இல்லை, மனசில் ஏதோ குழப்பம். நீங்கள் கொஞ்சம் பேசுங்க, நான் வெளியே இருக்கேன். விஜய், உனக்கு ஜுரம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். விஜய், உனக்கு அட்வைஸ் பண்ற நிலைமையில நான் இல்லை. நானே ரொம்ப குழம்பி போயிருக்கேன். இந்த பாரு, நீயும் என்னை வேதனைப்படுத்தாம என்ன விஷயம்னு சொல்லு. அக்கா, அக்கா, என்னால வாழ முடியல. யோகியோட என்னால வாழ முடியல. என் பழைய வாழ்க்கை, மனசு, மூளை எல்லாத்தையும் குழப்புது. யோகி ஒரு ஃப்ரெண்டா நினைக்கிறதா இல்ல ஹஸ்பண்டா நினைக்கிறதானே புரியல. நான் அவருக்கு பாரமா இருந்தேன், தொல்லை கொடுக்கறோன்னு கவலையா இருக்கு. ஆனந்துக்கு ஏத்த மாதிரியும் என்னால வாழ முடியல, யோகிக்கு ஏத்த மாதிரியும் என்னால வாழ முடியல. எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியலக்கா. முதல் அடி வாங்கியவன் முடிவு காஞ்ச மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா நீ அதுக்கு நேர் மாறா இருக்க. எதுக்கு எடுத்தாலும் பயந்து ஓடுற. இந்த பார், யோகி மாதிரி ஒரு நல்ல மனுஷன் உன்னால பார்க்கவே முடியாது. உன்னுடைய வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. அதை சந்தோஷமாக்குற பொறுப்பு உன்னுடையது. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். விஜய், காவேரி வீட்டுக்கு வந்திருக்கா, மாசமா இருக்கா. நீ வந்து அவளை பார்த்தனா அவளுக்கு சந்தோஷமா இருக்கும், உனக்கும் நல்லா இருக்கும். நீ எவ்வளவு அழுதாலும் காவேரிக்கு பிறக்க போற பொண்ணு சீனிவாசனுக்கு தான். அழு அழு. என்ன 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 என்னடா? காவேரி பொண்ணு நான் தான் கட்டிக்கோ. சரி கட்டிக்கோ. கிடையாது கிடையாது. டாடி இங்க பாருங்க. சரி சரி சரி, காவேரியை இன்னொரு படி பேத்து உங்களுக்கு தர சொல்றேன். வா, சும்மா இருக்கப்பா. அவனே பிடிவாதக்கார. அவங்க அழுகு மூஞ்சி வராம அழுகு மூஞ்சி. சீனிவாசா, உனக்கு தான் காவேரியோட பொண்ணு. உனக்கு தான். சரியா? அடடே, விஜய், யோகி, வாங்க 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 வாங்க. ஹலோ சார். காவேரி எங்க இருக்கா? உள்ள இருக்காம்மா. இது வந்துட்டு. இது என்ன பார்சல் யோகி? பசங்களுக்கு கேக் சார். காவேரி, இந்தா சீனி. காவேரி, ஏன் சார் இவன் நான் இங்க இருக்கேன். எப்படி காவேரிக்கு இருக்க? பிறக்க நல்லா போற இருக்கீங்களா? பொண்ணு அம்மா ஆனதுமே கேள்வி ஆயிட்டியா? சும்மா இருங்க. கேக் சாப்பிடலாம். உங்களுக்கு எப்போ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது போகட்டும். புகுந்த வீட்டுல எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. என்ன காவேரி, உனக்கு குழந்தை பிறக்க போதாமே, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கே. ரொம்ப சந்தோஷப்பட்டா அந்த காரி நடக்காத, ஜாக்கிரதை. சிப்பா, அப்புறம் உன் ஹஸ்பண்ட் என்ன யோகி எப்ப இல்ல வந்தீங்க? வரல. நாளைக்கு இப்பதான் காலையில மேடம். வந்துருவாரு. உன் மாமியார் உன்னை எப்படி பாத்துக்கறாங்க? நல்லா பாத்துக்கறாங்க. எப்ப வந்த? எப்போ வந்தா எனக்கே மறந்து போச்சு. என்ன விஜய் வந்துட்டியா? சாப்பிட்டு போனோம். சரிக்கா. மேல போய் பேசலாமா? வாங்க. விஜி, அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன்.
உங்களை ரொம்ப கேட்டுதான் சொல்ல சொன்னாங்க. கீதா கூட ரொம்ப நல்லா இருக்கலாம். அம்மாவை போய் பார்க்கவே இல்லைல்ல? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் யோகி போவே இல்லைல்ல? இன்னும் எத்தனை நாளைக்கு அப்படி இருக்க போறீங்க? உங்க மௌனத்தை தூக்கி எறிஞ்சாதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நீங்க சந்தோஷமா இருக்கணும் தானே சித்தி யோகி உங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இங்க பாருங்க விஜய், நான் உங்களோட வயசு சின்னவதான். நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கே வாழ்க்கைனா முதல்ல என்னன்னு தெரியல. மாதவன் என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி ஆம்பளைங்க எல்லாருமே கெட்டவங்க இல்ல, நல்லவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல கணவர் கிடைச்சதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆண்களை நான் வெறுக்கல காவேரி. இந்த ஆண்கள் பெண்கள் கிட்ட எந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் பழகுறாங்களோன்னு தோணுது. என் மனசை யாருமே புரிஞ்சுக்கல. எங்க அம்மாவும் என்ன புரிஞ்சுக்கல. நல்ல ஃப்ரெண்டா நினைச்சேன் சூர்யாவும் என் மனசை புரிஞ்சுக்கல. இப்போ ஃப்ரெண்டா நல்ல துணையா இருக்கிற யோகியும் என் மனசை புரிஞ்சுக்கல. நான் அவரை நெருங்கி போகும்போது அவர் என்ன விலகி விலகி போறாரு. நான் விலகி நிற்கும் போது அவர் என்ன நெருங்கி வராரு. ஏன் தான் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுன்னு எனக்கு புரியல. நீங்க யோகி கிட்ட போய் பேச வேண்டியதானே? நான் எப்படி போய் பேசுறது? ஆனந்தோட வாழ்ந்த பழைய வாழ்க்கை என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த நிலையில யோகி கிட்ட நான் எப்படி போய் பேசுறது? நான் சித்தி கிட்ட பேசட்டுமா? வேண்டாம். கட்டாயப்படுத்தி யாரோடையும் வாழ முடியாது. யோகி கூட நான் என்னைக்கு வாழணும்னு இருக்கோ அன்னைக்கே வாழ்ந்துக்கிறேன். விஜி, யோகி வந்துட்டாரு, பேசி பார்க்கட்டுமா? வேணாம், பேச வேணாம். விஜய், போலாமா? நான் வரேன் காவேரி, வரேன். பாய் காவேரி. பாய். Excuse me. பாப்பா, இந்த அம்மாவை பாத்தியா? பாவம், இந்த வீட்டுல இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் இப்படி நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. முதல்ல நம்ம என்ன நினைச்சோம்? சாரதா நம்மளை கவுக்கிறதுக்காக தான் இந்த அம்மா வீட்டுக்குள்ள கொண்டு இருக்காங்கன்னு நினைச்சோம். இல்ல நம்மளுடைய நடத்தைய உழவு பார்க்கறதுக்காக சாரதாவின் ஸ்பையா இருக்காங்களோன்னு நினைச்சோம். இப்ப ரெண்டுமே இல்ல. எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. இந்த வேலைக்காரி மல்லிகா வீட்டை விட்டு ஓடினால, அதுக்கு பதிலாக இளஞ்சிட்டு ரோஜா விளக்கியிருக்காங்க. அதுக்கு ட்ரைனிங் தரத்துக்காக உதாரண வேலைக்காரி இந்த அம்மா. இன்னைக்கு துணி காய போடுறாங்க, நாளைக்கு காஞ்ச துணி அப்படியே மடிச்சு வைப்பாங்க, நாளைய மறுநாள் அந்த காஞ்ச துணிக்கு இஸ்திரி போடுவாங்க, அதுக்கும் மறுநாள் அழுக்கு உள்ளேருந்து அழுக்கு துணி எடுத்து துவைக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாவம். வேலு, இவங்க அப்படிலாம் இல்ல வேலு. அட சும்மா இருப்பாப்பா, உனக்கு ஒன்றும் தெரியாது. கூடிய சீக்கிரத்தில் பாரு, இந்த சமயக்கார ஸ்ரீரங்கத்தான் இருக்கான்ல, அவனையும் விரட்டி விட்டுட்டு அந்த வேலையை இந்த அம்மா தள்ள கட்டிடுவாங்க.
அதுக்கப்புறம் காய்கறி வாங்குறதுக்கு கோயம்பேடு போகணும், எலக்ட்ரிக் பில் கட்டுறதுக்கு கேகே நகர் போகணும், ஃபோன் பில் கட்டுறதுக்கு ஜிஆர் காம்ப்ளெக்ஸ் போகணும், இந்த நொண்டி பையன் சீனிவாசனை வாக்கிங் கூட்டு போறதுக்கு தெரு தெருவா அலையணும், அவனுக்கு உடம்பு சரியில்லைனா ஆயா வேலை பார்க்கணும், வாசல்ல தண்ணி தெளிக்கணும், கோலம் போடணும், வீடை பெருக்கணும், இந்த மார்பிள் ஸ்டோன்ஸுக்கு மாப் அடிக்கணும், மாப்பு, கக்கூஸ் பாத்ரூமை கழுவணும், பெனாயில் தெளிக்கணும், சமைக்கணும், சமைச்சதை பரிமாறணும், பரிமாறின பாத்திரத்தை கழுவணும். இவ்வளோ வேலையை முடிச்சுட்டு டயர்டா இந்த அம்மா உக்காரும். அங்கேருந்து அந்த மாஜி கலெக்டர் சாரதா இல்ல மேனாமேனிக்கு மாதிரி அப்படின்னு வந்து பெட்ரூம்ல உட்காந்து கால் மேல கால் போட்டு, அம்மாடி ப்ளீஸ் ஐ ஆம் ஸோ டயர்ட், எனக்கு கொஞ்சம் கால் பூச்சி விடுங்களான்னு கேட்கும். இந்த அம்மாவும் அமுக்கும், ஒரு கால் இந்த அம்மா அமுக்கும், இன்னொரு கால தண்டேஸ்வர் ராம அமுக்குவான். தலை வலிச்சா நம்ம தண்டம் மாப்பிள்ள, அதெல்லாம் டம்மி மாப்பிள்ள உன் புருஷன், அவன் அமுக்கி விடுவான். இந்த மொதல் சம்சாரங்களே இழிச்ச வாய்தான் பாப்பா. ஆனா அந்த ரெண்டாவது சம்சாரம் இருக்கு பார், ரொம்ப உஷார். முதல் சம்சாரத்தை அட்டாக் பண்ணி ஓவர்டேக் பண்ணிடும். வேலு, ஏன் அப்படி பேசுறீங்க? சாரதா அப்படி இல்ல. சாரதாவும் எங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியுமா? சும்மா இருமா, இப்பதான் கொஞ்ச நாளா தெளிஞ்சு நிஜ வாழ்க்கை நீ பாக்குற, அதுக்குள்ள பேச ஆரம்பிச்சியா? கையை காட்டு, தப்பார் கை எப்படி புண்ணா இருக்கு? இல்லையே, நல்லா தானே இருக்கு. உன் கண்ணுக்கு தெரியாது, எங்க ஞான கண்ணுக்கு தான் தெரியும். பாப்பா இந்த அம்மாவை ரூமுக்கு கூட்டு போய் புண்பட்ட கைக்கு நான் மருந்து போடுறேன், பொறையோட மனசுக்கு நீ மருந்து போடு, கூட்டி வா பாப்பா, வா பாப்பா, நம்ம தொழில் நம்ம தான் காப்பாத்துறோம், வாமா. எவ்வளவு கை சில்லுக்கு பாரு, கையெல்லாம் கொப்பளமா இருக்கு. இப்பதானே முதல் முறையா துணி துவைக்கிறாங்க, போக போக பழகிடும். நம்மால் முடிஞ்ச சிறிய உதவி, பொண்ணுக்கு ஏதாவது மருந்து இருந்தா போடு பாப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. கிராமத்துல இருந்தவங்க இதெல்லாம் பழக்கையில போட்டு, கை புண்ணு தான் மருந்து வேணான்ட்டாங்க, மனப்புண் ஆறாம நல்ல வார்த்தை பேசு பாப்பா. நீங்க இந்த வீட்ல ராணி மாதிரி இருக்க வேண்டியவங்க, ஏன் இப்படி வேலை செஞ்சு கஷ்டப்படுறீங்க? பாப்பா 1 நிமிட், சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். அம்மா முதல் முறையா எங்க ரூமுக்கு வந்திருக்கீங்க, என்ன குடிக்கிறீங்க? ஹாட்டா கோல்டா? துணி துவச்சி உடம்பெல்லாம் குளிர்ச்சியா இருக்கும், நீங்க ஹாட்டாவே சாப்பிடுங்க. காஃபி, டீ, பூஸ்ட், போன்விட்டா, ஃபேரக்ஸ், என்ன சாப்பிடுறீங்க? ரோஜா காபி நல்லா போடும், அதே கொண்டு வரேங்க. பிரபா, நீ ஏன் சாரதாவை வெறுக்கிற? அவ ரொம்ப நல்லவா. நீ கொஞ்சம் அனுசரிச்சு போனா நம்ம குடும்பமே சந்தோஷமா இருக்கும். சாரதா உங்களை ரொம்பவே மயக்கி வச்சிருக்காங்க. போக போக தெரியும் அவங்க உங்களுக்கு என்னென்ன கொடுமைகள் செய்ய போறாங்கன்னு. அவ எதுக்கு எனக்கு கொடுமை செய்யணும்? நான் இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த வீட்டுல உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இந்த வீட்டுல இருக்கிற நகை நட்டு புடவை எல்லாத்தையும் நீங்க உபயோகிக்கலான்னு அவளே சொன்னா. நல்லா சொல்லுவாங்க, யார் வீட்டு நகையை எடுத்து யாருக்கிட்ட தர்றது? கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு வச்சமானு இருக்கு நீங்க சொல்றது. இவ்வளவு சொல்றீங்களே, இந்த வீடு பத்திரத்தை எடுத்து பாருங்க, உங்க பேரா இருக்கு, சாரதா பேரு தான் இருக்கு. அட ராமு பேரா இருக்கலாமே, பெரிய ஆளுங்க அவங்க, நீங்க வேற. பேசாம ஒண்ணு பண்ணுவோமா, நம்மளாம் ஒரு கூட்டணி அமைச்சு வக்கீல் நோட்டீஸ் கொடுப்போம், சொத்துல பங்கு கேட்போம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவ செய்யற பாவ புண்ணியம் பிரகாரம் தான் எல்லாமே நடக்கும். ஓ, நீங்க அப்படி வரீங்களா? அதுக்கும் பதில் வச்சிருக்கேன். சாரதா எவ்வளவு பாவம் பண்ணி இருந்தா கேவலமான நொண்டி புள்ள பிறக்கும். அதை எங்க பாப்பாக்கு பாருங்க, பிரைட் ஒரு குழந்தை பிறந்திருக்கான். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? கடவுளுக்கு தெரியும் யார்கிட்ட எந்த குழந்தைய கொடுத்தா நல்லா வளர்ப்பான்னு. அதனாலதான் ஸ்ரீனிவாசனை சாரதா கிட்ட கொடுத்துருக்கான். சொன்ன தப்பா நினைக்க மாட்டேலே. நான் நினைக்கிறேன் நீங்களும் உங்க குடும்பமும் ரொம்ப பாவம் பண்ணிருக்கேன்னு. அதனாலதான் இப்படி நொண்டியா பிறந்திருக்கேன். யார பார்த்து பண்ணி சொல்ற விஷயம் தெரியாம பேசாத. நான் மொழி போராட்டத்தையும் காலை இழந்த இந்தி ஒழிகேன்னு சொன்னேன். ஒரு போலீஸ்கார பெரிய தடியால காலை அடிச்சு ஓடிச்சிட்டான். இது நொண்டி இல்ல, வீர தழும்பு. பாபா இந்த பொம்பளை என்ன சொல்லிட்டு போது பாரு. இந்த பொம்பளை முதல்ல அரைக்கிருக்கு ஆரம்பிச்சு, இப்ப சாரதாவை பார்த்தோன்னா முழுக்கிருக்கு ஆயிடுச்சு. அதனால டம்ளர் காப்பி வேஸ்ட். இந்த காப்பியில நம்ம பங்கு பாதி இருக்கு, ஏன் விடணும்? என்னடி இது? காலேஜுக்கு போகணும்னு தெரியுமோ இல்லையோ, காலங்கத்தால நேரத்தோட எழுந்து கிளம்ப வேண்டியதானே. இப்படி அவசர அவசரமா சாப்பிட்டா எப்படி உடம்புல ஒட்டும்? தொலைத்திட்டே இருக்காதம்மா. அவ எங்க? போதும் போ,
ஏய் சாப்பிடு. போதும். காலேஜ் போயிட்டு வரணுமா? கிளம்புமா. சத்திரு வரேன். இன்னைக்கு நம்ம ஆத்துல சமைக்கல, காவிரி ஆத்துக்கு போறேன். நீங்க 2 பேரும் கண்டில சாப்பிட்டுடுங்க. சரிம்மா, போயிட்டு வரேன். ஏமா ரோஜா, யாரையுமே காணுமே, எங்க போயிருக்காங்க? எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கு போயிருக்காங்களா? புண்ணியத்தை இடத்துக்கு போயிருப்பாங்க. வேண்டாம். ஆமா, ஸ்ரீரங்கத்தங்க காணோம். அவர் மார்க்கெட் போயிருக்காரு. மார்க்கெட் போயிருக்கானா? யாரை கேட்டு போனோம்? டெய்லி நான் கேரட் ஜூஸ் சாப்பிடணும், இன்னைக்கு கேரட் வேணுமா வேணாமான்னு கேட்க வேணாம். பார், இனிமே மார்க்கெட் போறதாலதான் என்ன பார்த்து தான் போகணும், புரியுதா? வேலையை பார் பாப்பா. இந்த வேலைக்காரங்களை முதலாளிக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கணும். ரோஜா, ரோஜா. என்னங்கய்யா? ஏமா பயப்படுறேன்? ஒண்ணுமே. எக்ஸ்கியூஸ் மீ. பயப்படாதம்மா. என் வார்த்தையில தான் அனல் கக்குற மாதிரி இருக்கும், ஆனா என் மனசுல நிறைய அன்பு இருக்கு. போன் வந்திருக்கு, யாருன்னு கேள். பாப்பாவை கேட்டா சாப்பிட்டுட்டு பார்லருக்கு வந்துகிட்டு இருக்கு, ஆன் த வேன்னு சொல்லு. சரிங்க. வாங்க போற. ஹலோ. ஹலோ, யார் பேசுறீங்க? நான் காவேரியோட மாமனார் பேசுறேம்மா. ஆ. ராமு சார் இருக்காரா? இல்லைங்க. எங்க போயிருக்காங்க? அவங்க எல்லாம் கோயில் போயிருக்காங்க. ஓஹோ, அவர் வந்தாருன்னா என் ஒய்ஃப் அவங்க வீட்டுக்கு அங்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஆ, சரிங்க. பாப்பா, ராத்திரி பூரா திங்க் பண்ணி பிசினஸை வளர்க்கறதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. அந்த திட்டம் என்னன்னா, எங்கெல்லாம் பெண்கள் காலேஜ் இருக்கோ அங்கெல்லாம் பக்கத்துல பியூட்டி பார்லர் பிரான்ச் திறந்துடணும். அப்பதான் பொம்பளை பசங்களுக்கு காலேஜ் கட் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பார்லருக்கு வரத்துக்கு வசதியா இருக்கும், நமக்கும் கலெக்ஷன் ஆயிடும். எப்படி நம்ம ஐடியா? யாருமா போன்ல? காவிரியோட மாமனார் பேசினாங்க. அவங்க வைஃப் பரப்பிட்டு வராங்களாம். அம்மா இருக்காங்களான்னு கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? எல்லாரும் கோயில் போயிருக்காங்க, வந்துடுவாங்க, நீங்க பரப்பிட்டு வாங்கன்னு சொன்னேன். யார் வரதா சொன்ன? காவிரியோட மாமியார். அப்படியா? சரி சரி, நீ போ, நாங்க போட்டுக்கிறோம். போ. நான் சம்பந்தியத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். போனா வந்தோன்னு திரும்பி வந்துடணும். சரிண்ணா. அங்க உட்காந்து இடம் கிடைச்சதுன்னு வளவளன்னு பேசிட்டு இருக்காங்க. சரிண்ணா. மாதம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போயிட்டு வந்துடும். அவளை ரொம்ப நான் விஜயாட்சின்னு மறக்காம சொல்லிவிடுவா. சரிண்ணா. போயிட்டு வரேன் சாமலா. போயிட்டு வாங்க. பாப்பா, வீட்டுல யாரும் இல்ல. காவேரியோட மாமியாரோ தனியா இங்க வராங்க. இதுதான் சரியான தருணம். காவேரி நாகு கனெக்ஷன் விஷயத்தை அந்த அம்மா கிட்ட சொல்லி கலகம் பண்ண வேண்டியதுதான். இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாமலா இருக்கும்? தெரிஞ்சிருந்தா கல்யாணம் நடந்திருக்குமா? அட நீ வேற, இதெல்லாம் மறைச்சுதான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. பாப்பா, என் இடது கண் துடிக்குது. கல்யாணம் பண்ணுடான்னு தோண்டுது. சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு பாப்பா. ஓடி சொல்லு பாப்பா. என்னம்மா, ரெடியா? நீ கிளம்பலாமா? இரண்டா கிளம்பிடுறேன். என்னம்மா சப்பாத்தி போட்டு இருக்க? நீ கிளம்ப வேண்டாமா? முதல்ல இந்த சப்பாத்தி சாப்பிடு. இப்ப யார் உங்ககிட்ட சப்பாத்தி கேட்டா? என்னம்மா நீ பரப்பர அவசரம் தெரியாம சப்பாத்தியை சாப்பிடு, அதை சாப்பிடுன்னுட்டு. ஒரே வீட்டுல 2 பொண்டாட்டி இருந்த கூட இந்த வீடு அமைதியா இருக்கு. என்னால தாங்க முடியல பாப்பா. இன்னைக்கு நம்ம பியூட்டி பார்லர் திறக்க வேணாம், காவேரி மாமியாரோட மனக்கதவை திறந்துருவோம். ஓன்னு சொல்லு பாப்பா, ஓன்னு சொல்லு. என்னடா மாதவா, அபசகன மாதிரி என்ன கூட்டிடுது? காவிரியாத்துக்கு நாளைக்கு போலாமே. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதும்மா. இதையாவது சொல்லிட்டு இருக்காத. சீக்கிரம் வந்து சேர வழி பார். ஏன் சித்தி, இந்த மணி சத்தம் கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குல்ல? கோயிலுக்குள்ள வந்தாலே ஒரு பெரிய நிம்மதி. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
அதுவும் சித்தி பக்கத்துலயே இருந்தா சொல்லணுமா? என்ன பாக்குறேன் வா. என்ன இங்கே நின்றுக்கேள், வாங்க. உங்களுக்கு சித்தி பத்தி தெரியாதா? சித்தி சாமிலாம் கும்பிட மாட்டாங்க. மனசார நல்லதே நினைச்சு 4 பேருக்கு நல்லது செஞ்சாலே சாமி கும்பிட்டமா நினைச்சுப்பாங்க. சரி சரி நீ வா. சித்தி தனியா இருப்பாங்க, நான் இங்கே இருக்கேன். உனக்கு தலைப்பிரசவம் சோப்பிரசவம் ஆகணும்னு எல்லாரும் வேண்டிட்டு இருக்கோம். பாலாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கு வா. வா காவேரி, நீ போமா, நான் சித்தி கூட இங்கே இருக்கேன். எனக்கு சேர்த்து நீயே வேண்டிக்கோ. என்ன காவேரி இது? கோயில் வரைக்கும் வந்துட்டு சாமி கும்பிட மாட்டேன்னு சொல்றது? நம்ம குடும்பம் ஸ்ரீரங்க பெருமாளுக்கு பரம்பரையா சேவை செஞ்சு வாழ்ந்த குடும்பம். அந்த குடும்பத்துல பிறந்துட்டு இப்படி சாமி கும்பிட மாட்டேன்னு சொல்றியே, இது என்ன ஃபேஷனா? நீ போமா, போன்னு சொல்றல, போ. இந்த பாரு, நான் ஒன்றும் தனியா இல்லை, நீ என் கூட தான் இருக்க. நீ எப்பவும் என் பொண்ணுதான். என்னை சந்தோஷப்படுத்துறதா நினைச்சு உன் அம்மா மனசு நோக்கடிக்காத. போ போ. अनुग्रह प्रसाद सिद्धिरस्तु मनोभीष्टफलसिद्धिरस्तु वल्ली देवसेना समेत प्रसन्न सुब्रह्मण्येश्वर स्वामी देवता अनुग्रहेण यजमान्यस्य सर्वाभीष्टफलसिद्धिरस्तु तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नो षण्मुखः प्रचोदयात् वेदाहमेतं पुरुषं महान्तो आदित्यवर्णं तमसः परस्तात् तमेवं विद्वानमृतः भवते अन्यः बन्धा विद्यते प्रजापतिस्वर्गगर्भे जायमानो बहुधा विजायते परिजानन्ति योनिं मरीचीनां என்ன வேணும் சாரதா? ஒண்ணு இல்லை. அப்பா, சித்தி எங்கப்பா? அதோ இந்தா அம்மா கொடு. இந்தம்மா. சித்தி, பிரசாதம். சித்தி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க?
காவேரி அந்த நாகு உன்னை என்னைக்காவது சந்திச்சிருக்கானா? என்ன சித்தி ஆச்சு? இல்ல ஒன்னும் இல்லம்மா, சும்மா கேட்டேன். காவேரி, சும்மா தான் கேட்டேன். ஏன் சார் ஒரு மாதிரியா இருக்கு? ஒன்னும் இல்ல. இல்ல என்னமோ இருக்கு. ஒன்னும் இல்லைங்க. வைதேகி ஏதாவது சொன்னாளா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆஃபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க கார்ல போங்க, நான் ஆட்டோல போய்க்கிறேன். எங்களை இறக்கி விட்டு போயிடேன். இல்ல பரவாயில்லைங்க, நான் போயிட்டு வரேன். நான் போல. ஹலோ. ஹலோ, நான் கமிஷனர் சார் கிட்ட பேசணும். நீங்க யாரு மேடம்? நான் சாரதா பேசுறேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். எஸ் ஸ்பீக்கிங். ஹலோ வணக்கங்க, நான் சாரதா பேசுறேன். சாரதா ஐஏஎஸ்? ஆமா அதே சாரதா தான். எப்படி இருக்கீங்க? ஃபைன், நீங்க? நல்லா இருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. E3 போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாகுங்கிற ஒருத்தனை பொம்பளை கடத்துற விஷயத்துல அரெஸ்ட் பண்ணீங்க. பெங்களூர்ல இருந்து வந்த நாகுவா? ஆமாங்க. அவன் இன்னும் ஜெயிலில் இருக்கானா இல்லை ரிலீஸ் ஆயிட்டானா? உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமா மேடம்? இல்லை எனக்காக இல்லை, நான் இன்னொருத்தருக்காக கேட்டு சொல்கிறேன். அப்படியா? நீ கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? ஆமாம் வெயிட் பண்ணுறேன். அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டானே மேடம். அப்படியா? ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. என்ன பாப்பா, காவேரியோட மாமியார் வரேன்னு சொன்னாங்க, இன்னும் அந்த பொம்பளைய காணுமே. வேலு, நாம தான் இந்த தடவை ஜெயிக்கணும். காவேரி பத்தி என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. அதனால நம்புற மாதிரி ஏதாவது சொல்லணும். ரொம்ப பண்ணாத, அடக்கியே வாசி. பாப்பா, எந்த ஒரு பொண்ணு கெட்டு போனாலும் தாய் தகப்பங்க ஏத்துப்பாங்க, கூட பிறந்த சகோதர சகோதரி ஏத்துப்பாங்க, தாலி கட்டின புருஷனும் ஏத்துப்பான், மாமனாரும் ஏத்துப்பான். ஆனா இந்த மாமியார்காரிங்க இருக்காளுங்களே கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. தான் பையனுக்கு சுத்தமான பொண்ணு தான் வரணும், தான் பையனுக்கு மட்டும்தான் அந்த பொண்ணு சொந்தமா இருக்கும்னு நினைப்பாங்க. இந்த நேரத்துல அந்த அம்மா வந்ததுன்னா நாவுக்காவிர விஷயத்த சொல்லி குழப்பத்தை உண்டாக்கி கலகம் பண்ணி குடும்பத்தை பிரிச்சிட வேண்டியதா பாப்பா. வேலு, இங்கே வச்சு எதை பேசினாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. உள்ள கூட்டிட்டு போய் அப்புறமா பொறுமையா சொல்லலாம். என்ன? சரி பாப்பா. என்ன பாப்பா, அந்த பொம்பளை ஆட்டோல வருது. வாங்க அம்மா, வாங்க 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 வாங்கம்மா. நமஸ்காரம். எப்படி இருக்கே? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கே? நல்லா இருக்கேன். ஏமா, கோடீஸ்வர வீட்டு சம்பந்தி இப்படி அசிங்கமா ஆட்டோல வந்திருக்கீங்க. ஒரு ஃபோன் பண்ணிருந்தீங்கன்னா சாரதாமா ஒரு காருக்கு 2 கார் அமைச்சிருப்பாங்க. இல்ல எங்களுக்கு தகவல் சொல்லிருந்தீங்கன்னா வெடிகாலையில 3 மணிக்கு உங்க வீட்டு வாசல்ல நாய் மாதிரி வந்து நின்று இருப்பேன். வேலுவுக்கு எப்பவுமே தமாஷ் தான். தமாஷா? என்ன பாப்பா இது? அவங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா உள்ள உட்கார வைக்க சொன்னாங்க. வாங்க. பாப்பா, நம்ம குடும்பத்தோட அருமை பெருமையெல்லாம் சொல்ல சொன்னாங்க, அதை நீ மறந்துட்ட. அதை நான் சொல்லிக்கிறேன். வாங்கம்மா வாங்க, நான் எடுத்துக்கிறேன். வாங்க வாங்க. கீழவே உட்காந்துருக்கலாமே, எதுக்காக மேல கூட்டிட்டு வரே? கீழே யாரும் இல்ல, அங்க நீங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கணும். நீங்க உட்கார்ந்தா எங்களோட பேசிட்டு இருக்கலாம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் போங்க. உட்காருங்க. ஆட்டோக்காரன் குலுக்கி எடுத்திருப்பான், ரிலாக்ஸா உட்காருங்க. அம்மா, முதல் முறையா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த மாடி போர்ஷன்லாம் எங்க பாப்பா தான். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி டீ தான் சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், காவிரி வந்துட்டோம், எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம். பாப்பா பாத்தியா பாப்பா, இந்த அம்மாக்கு எவ்வளவு பெரிய மனசுன்னு. எதை சாப்பிட்டாலும் மருமக காவேரியோட தான் சாப்பிடுவாங்களாம். இப்படிப்பட்ட முற்போக்கு சிந்தனை கொண்ட இவங்களுக்கு இந்த வீட்டுல பச்சை துரோகம் பண்ணிட்டாங்களே பாப்பா. வேலு, வாய் மூடு.
அவர் என்ன சொல்றார்? ஏங்க வேலு வாயை திறந்தா தேவையில்லாம உண்மையை தான் பேசும். அப்புறம் குடும்பத்துல பிரச்சனை தான் வரும். வேலு நீ சும்மா இரு. காவேரி உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறா? தங்கமான பொண்ணு. நான் எள்ளுன்னு சொன்னா அவ என்னையா நிப்போம். எங்க ஆத்துக்கார் கூட அடிக்கடி சொல்வார், நம்ம ஆத்துக்கு வந்த ஐஸ்வர்ய லட்சுமின்னு. லக்ஷ்மியா சும்மா இருக்கம்மா. உங்க குடும்பம் கார்பரேஷன் நல்ல தண்ணி மாதிரி சுத்தமா தெளிவா ஓடிக்கிட்டு இருந்தது. காவேரி சாக்கடை தண்ணி மாதிரி உள்ள பூந்து கலந்து கேவலப்படுத்திருச்சம்மா. காவேரி அப்படி என்ன தப்பு பண்ணினா? என்ன தப்பு பண்ணாவா? அந்த பொண்ணே தப்பு தான். வேலு நீ சுமார் பாப்பா, இதுக்கு மேல உண்மையினால மறைக்க முடியாது. இந்த விஷயத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், எனக்கு வாய்ப்பே கிடைக்கலமா. ஒரு ஊர்ல காவேரின்னு ஒரு பொண்ணு இருந்து, அவ அவங்க மருமக. அவ இந்த வீட்டை விட்டு 10 வருஷம் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சா. ஹாஸ்டல் படிப்பு முடிச்ச உடனே காலேஜ கொண்டு போய் சேர்த்தாங்க. அங்க படிக்கும் போது படிப்பை மட்டும் படிக்கல, கூட நாகுன்ற பையனோட கரெக்ட் பண்ணி சேர்த்து படிச்சுட்டாமா. அந்த பையன் ஒரு கஞ்சா பார்ட்டி. இந்த பொண்ணு கஞ்சாவை கத்துக்கிச்சு. இந்த 2 கஞ்சா பார்ட்டியை சேர்ந்து இந்த ஊர்ல சுத்தாத இடமே இல்லம்மா. கடைசியில ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கிறோன்ற பேர்ல ஊரை விட்டே ஓட்டாங்க பெங்களூருக்கு. 3 மாசம் எங்க இருந்தாங்கன்னே தெரியல. 3 மாசம் கழிச்சு 3 மாசம் குழந்தையோட பொண்ணு இங்க வந்து நின்னா. வயிற்றுல எல்லா குடும்பத்தையும் கலைக்கிற அந்த சாரதா இந்த குழந்தைய கலைக்க பிளான் பண்ணா. அப்ப எங்க பாப்பா சும்மா விடுமா? தர்ம பத்தினி, நல்ல குடும்பத்து பொண்ணு. சாரதா இந்த பாவத்தை பண்ணாத, சிசுக்குளம் மிகப்பெரிய பாவம், நீ செய்யாதன்னு கெஞ்சி கேட்டுச்சு. ஆனா அந்த சாரதா உடல அந்த குழந்தைய கலைச்சு உங்க தலையில கட்டிட்டாங்கம்மா. இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். பிரபா, வேலு சொல்றதுல உண்மையா? உண்மைதான். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா E3 போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேளுங்க. போலீஸ் ஸ்டேஷன் இல்லனா அவங்கள போட்டோ எடுத்த போட்டோகிராஃபருக்கு நான் ஃபோன் பண்ணி கொடுக்குறேன், அவங்க கிட்ட வேணும்னா கேளுங்க. அவங்க இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டாங்கன்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். பகவானே, பகவானே, பெருமாளே, இதப்பா சோதனை. தங்கமான என் பிள்ளைக்கு இப்படி ஒரு பொண்ணா? இப்ப நான் என்ன பண்றது? டைவர்ஸ் தான். ஐயோ கடவுளே. இந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணுங்க, வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நானே உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மறுவாழ்வு தரம்மா. ஐயோ பாப்பா, நம்ம வேலை முடிஞ்சு ரூமுக்கு போலாவா? அப்பா ரொம்ப டயர்டா இருக்கு. எப்போ வந்தீங்க அத்தை? என்ன அத்தை, உடம்பு சரியில்லையா? சொல்லுங்க. இனிமே நீ என்ன தொடாத. நான் உனக்கு அத்தையும் இல்லை, நீ எனக்கு மாட்டு பொண்ணு இல்லை. என்னம்மா சொல்ற? இனிமே சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் எல்லாருமா சேர்த்து இந்த ஓடுகளை எங்க தலையில கட்டி வச்சல. என்னாச்சுமா? இனிமே ஆகிறதுக்கு என்னையா இருக்கு? என்ன இருக்கு? உன் பொண்ணு காலேஜ்ல படிக்கிறச்ச நாகன் ஒரு பையனை காதலிச்சு அவ கஞ்சா கடத்துறவன். இவ 2 பேரும் இந்த ஊர் முழுக்க சுத்தி இருக்கா. கல்யாணத்தை பண்ணிட்டு பெங்களூர்ல போய் குடும்பம் பண்ணிருக்கா. கரு உண்டாகி மெட்ராஸ் வந்ததும் சாரதா காது வச்ச மாதிரி அந்த கருவை கலைச்சிட்டு முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிற மாதிரி எல்லாத்தையும் மறைச்சிட்டு இந்த ஓடுகாடியை எங்க தலையில கட்டி வச்சுட்டு உங்களுக்கு என்னையா பொம்மை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு
எனக்கு 2 பொண்ணுகள் இருக்கு. அவளுக்கு நான் எப்படி வாழ்க்கை தேடுறது? வார்த்தை அளந்து பேசுங்கம்மா. எங்க பொண்ணுங்க என்ன கேட்காம இந்த வீட்டு வாசப்படி தாண்ட மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? என்னைய தாண்ட மாட்டா? உங்க பொண்ணு ஒரு நாள் முழுக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருக்கா. மேல இருக்காளே பிரபாவதி, அவளை கூப்பிட்டு கேளுங்க. யாரு பிரபாவதியா? இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கா அவ பேச்ச கேக்குறீங்க? சரி விடுங்க, இவன் தானே ஓடுகாலி, இவளே கேக்குறேன். காவேரி, நீ ரத்தத்துல பிறந்து உண்மையா இருந்தா, நான் ஒப்பனுக்கு உண்மையா இருந்தா எதையும் மறைக்காம சொல்லு. காதலிச்சியா? அவன் கஞ்சா கடத்துறவனா? ஊரை விட்டு ஓடுனீங்களா? உண்டா இருந்தியா? கருவை கலைச்சியா? போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தியா? சொல்லி தொலைடி. காவேரி காவேரி Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.